ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் அதாவது ஓட்டர் ஐடி புதுசாக அப்ளிகேஷன் போட்டேன். ஓகே ஆயிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆச்சான்னு தெரியல. அதாவது நேம் கரெக்ஷன் பண்ணேன், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணேன், ஃபோட்டோ கரெக்ஷன் பண்ணேன். அதாவது நான் ஆன்லைன் மூலிமா தான் பண்ணலை. அதெல்லாம் ஓகே ஆயிடுச்சா இல்லையான்றது எனக்கு தெரியல. அதை நீங்கள் எப்படி உங்கள் மொபைல் மூலிமா வீட்டில் இருந்தபடியே செக் பண்ணலான்றதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஓட்டர் ECI.government.in வெப்சைட்டில் உள்ளே வந்துடுங்க. அப்படி இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு தெரியலனா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த இதுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு உங்களோட ஐடி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிடுங்க. அப்படி சப்போஸ் ஐடி பாஸ்வேர்டு இல்லாதீங்க, அதுக்கு முன்னாடியே ஒரு ஐடி பாஸ்வேர்டுக்கான வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்துடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஐடியும் பாஸ்வேர்டும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஐடி உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஓனாக க்ரியேட் பண்ணிடுங்க ஒரு பாஸ்வேர்டு, அதை என்டர் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி போட்டு நீங்கள் வெரிஃபை அண்ட் லாகின் கொடுத்துருங்க. வெரிஃபை அண்டு லாகின் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒன் பேஜ் உங்களுக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இதில் உங்களோட ஓட்டர் ஐடி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம், ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் ஓட்டர் ஐடி சம்மந்தமான கம்ப்ளைண்ட் பண்ணுறது எது வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ரெட் கலரில் இருக்கு பாருங்கள், ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்கள், அதில் போய் தான் நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். அதே இந்த ஐடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் போட்டது, ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டதை ட்ராக் பண்ண முடியும். சப்போஸ் ஐடி இல்லாமல் லாகின் பண்ணாமல் இந்த ஸ்டேட்டஸை உங்களால் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நீங்கள் ஐடி க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். அதுவே நீங்கள் ஐடி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிங்க. ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டிங்களா, அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எடுத்து வச்சுக்கிங்க. ஓட்டர் ஐடி அப்ளிகேஷன் போடும்போது அல்லது நேம் கரெக்ஷன் பண்ணும்போது அல்லது டேட் ஆஃப் பர்த்து ஏதாவது நீங்கள் ஆன்லைன் மூலிமா கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் எடுத்து வச்சுக்கிங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இதில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல ரெட் கலரில் அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதில் ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டில் ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், அதுக்கு கீழே ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு பாருங்கள். அந்த இடத்துல உங்களோட ஓட்டர் ஐடி ரெஃபரன்ஸ் நம்பர் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஷோ ஆகிருக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இதில் டைப் பண்ணிக்கங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல உங்களோட என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தியா முழுக்குமே இந்த வெப்சைட் யூஸ் ஆகும், அதனால் நீங்கள் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் கீழே ஷோ ஆகும். அந்த இடத்துல ஏரோ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் ஷோ ஆகும். அதில் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட்டட் மற்றும் BLO அப்பாயின்மெண்ட்டு அக்செப்டடா ஆர் ரிஜெக்டடான்னு காட்டும். லாஸ்ட்டாக ஓட்டர் ஐடி உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சா ஆகலையான்றது முதற்கொண்டு எல்லாமே காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயே உங்கள் நேமு டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆச்சுன்னு காட்டும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஓட்டர் ஐடி வீட்டுக்கு போஸ்ட்டில் வந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கீழே ட்ராக் யுவர் அப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள் ப்ளூ கலரில், அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல போயிட்டு அந்த உங்களுக்கு என்டர் யுவர் லிங்க்குக்கும் மேலே இருக்கு பாருங்கள், அந்த அப்ளிகேஷன் நம்பரை காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு என்டர் யுவர் கன்சிக்மெண்ட் நம்பர் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்களோட கீழே இருக்கு பாருங்கள் கேப்சா கோடு, அந்த கேப்சா கோடு என்டர் பண்ணிக்கங்க. கேப்சா கோடு கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. கேப்சா கோடு சப்போஸ் புரியலனா நீங்கள் க்ரீன் கலரில் ரொட்டேஷன் பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு கேப்சா ஷோ ஆகும். அந்த கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. சில டைம் நிறைய டைம் இந்த கேப்சா தான் ப்ராப்ளமே வரும். அதனால நீங்கள் கேப்சா மட்டும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கொடுங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் ஐடி, புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ண ஓட்டர் ஐடி உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சான்றது முதற்கொண்டு நீங்கள் எங்கே இருக்குது, அப்படி இல்லைனா எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கா, இல்லை உங்கள் தாலுக்காவுக்கு வந்துருச்சா, இல்லை உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சான்றது முதற்கொண்டு நம்ம வீட்டுக்கு டெலிவரி ஆச்சான்றது முதற்கொண்டு நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். சர்ச்சின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஷோ ஆகும். கீழே லாஸ்ட்டாக இங்கே இருக்கு பாருங்க டெலிவரி லொக்கேஷன் கருமந்திரன் இருக்குது. அந்த டெலிவரி எந்த டேட்டில் ஆனது முதற்கொண்டு எல்லாமே ஆன்லைன் மூலிமா நம்ம செக் பண்ணிக்கலாம், இங்கே பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.